சமயத்திலே நானும் உன்னை பார்த்து பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன். சாமி நில்லுங்கள் சாமி, போக வேண்டாம் என்று உன்னை நின்று உன்னிடத்திலே உன்னை கட்டி தழுவ பார்த்தால் உன்னுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து அக்னி சுவாலியமாகப்பட்டது என்னை சுட்டெரிக்கிறது. உன்னுடைய நெற்றி கண்ணிலே இருந்து அக்னி சுவாலியமாக சுட்டெரிக்கிறது. என்னால் அந்த அக்னி சுவாலியம் தாங்க முடியவில்லை. அப்படின்னு உரைத்த உடனே, சுவாமி கவலைப்படாதே, இப்போதே இந்த நெற்றிக்கண்ணை பெயர்த்தெடுத்து உனக்கு நான் தானமாக கொடுக்கிறேன். அப்படி என்று உன்னுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து அந்த கண்ணை பெயர்த்தெடுத்து எனக்கு தானமாக நீ அளித்தாய். அன்று முதல் தான் முக்கன் படைத்த பரம்பொருள் என்ற பெயர் விளங்கிற்று. இருந்தாலும் பார்வதா, அன்று நீ நெற்றிக்கண்ணை பெயர்த்த இடத்திலே இருந்து என்ன ஆனது? உதிரமாகப்பட்டது ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. பார்த்தேன், என்னடா இது, கணவனுக்காக கொடுத்து விட்டால், ஆனால் அவருடைய நெற்றில இருந்து உதிரமாகப்பட்டது ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது என்று என்ன செய்தேன்? பூமியை ஒரே ஒரு அழுத்தி அரக்கி ஒரு சிட்டிக்கை மண்ணை எடுத்து உன்னுடைய நெற்றிலே வைத்து அழுத்தினேன். அந்த நெற்றிலே வைத்த நான் அழுத்திய உடனே அது நெற்றி திலகமாக மாறிவிட்டது. எப்படி என்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது பெண்கள், தாய் தங்கை அனைவரும் நெற்றி திலகம் என்று இடுகிறார்களே, அது எதனால் வந்தது? அன்று நானுடைய நெற்றிலே வைத்தே அந்த திலக பொட்டுதான் இன்று தாய் தங்கைகள் அனைவருமே நெற்றி திலமாக இடுகிறார்கள். அது மட்டும்தானா? அப்படி நெற்றிலே நின்ற உதிரம் எங்கே சென்றது? மீண்டும் உன்னுடைய உச்சந்தலை வழியாக மேல் நோக்கி பெருக்கொடுத்தே ஓடிக்கொண்டிருக்கிறது. நெற்றிலே வந்த உதிரம் நின்று விட்டது, உச்சந்தலையின் வழியாக மேல் நோக்கி வருகிறது. என்ன செய்தேன்? பார்த்தேன், என்னுடைய வலது கரத்தை எடுத்து உன்னுடைய சேஷன் மீது வைத்து அழுத்தினேன். அப்படி அழுத்திய உடனே அந்த உதிரமாகப்பட்டது நின்று விட்டது. அப்படி நின்ற உடனே உன்னுடைய தலையானது பள்ளமாக ஆகிவிட்டது. இன்று பிறக்கின்ற குழந்தைகள், பச்சை இளம் குழந்தைகள், தாயின் கருவிலே இருந்து பச்சை இளம் குழந்தை பிறக்கிறது என்றால் அதனுடைய உச்சந்தலையிலே பள்ளமாக இருக்கிறதே. காரணம் என்ன தெரியுமா? அன்று நான் கரம் வைத்தேனே உன்னுடைய சிரசிலே, அந்த காரணத்தினால் தான் உச்சந்தலை பள்ளமாக இருக்கிறது. அப்படி உச்சந்தலையிலே நின்று மீண்டும் எங்கே செல்கிறது? உன்னுடைய யோனின் வழியாக பெருக்கிறது. யோனி என்றால் என்ன? ஆண்களின் உறுப்பு மானி, பெண்ணின் உறுப்பு யோனி. இந்த யோனின் வழியாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. என்னடா இது, யோனின் வழியாக பெருக்கெடுத்து ஓடுகிறது? யோனின் வழியாக உதிரம் ஏற்பட்டால் ஒரு ஆடவனும் ஒரு பெண்ணும் ஒன்றாக சேர முடியுமா? அப்படி என்று அந்த உதிரம் நின்று போக வேண்டும் என்றால் அதற்கு சாபத்தை கொடுத்தேன். எப்படி? மாதத்திலே ஒரு முறை மாதவனாய் போக கடவுது என்று சாபத்தை கொடுத்தேன். இங்கு இருக்கின்ற தாய் தங்கைகள் அனைவருமே மாதத்திலே 3 நாட்கள், 5 நாட்கள், 7 நாட்கள் என்று மாதவிடாய் செல்கிறார்களே, எதற்காக? அன்று நான் கொடுத்த சாபத்தினால் மாதவிடாய் செல்கிறார்கள். அப்படி உன்னுடைய 5 நிமிட சந்தோஷத்திற்காக எனக்கு நெற்றிக்கண்ணை தானமாக பேத்தெடுத்து கொடுத்தாய். அப்படி இருந்தாலும் நீ எப்படிப்பட்டவள்? ஆதியிலே தோன்றிய ஆதிவரா சக்தி, என்னை நீ படைத்தாய். உனக்கு சிறியவனாக நான் இருந்தால் உன்னை ஒன்று சேர முடியாது என்று என்னுடைய நெற்றிக்கண்ணை வைத்து உன்னை சுட்டரித்து சாம்பலாக்கினேன். எப்படி? இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, அலைமகள், மலைமகள், கலைமகள், அப்படி 3 பாகமாக பிரித்து மலைமகளாக பிறந்த உன்னை நான் திருமணம் செய்து கொண்டேன். அலைமகளாக பிறந்த என்னுடைய அந்த லட்சத்தை பார்க்கடலையே பள்ளி கொண்டிருக்கிறானே நாராயணன், என்னுடைய மைத்துனன் திருமணம் செய்து கொண்டான். கலைமகளாக பிறந்த அந்த கலைவாணியை பிரம்மதேவன் செய்து கொண்டான். 3 அதற்காகத்தான் நெற்றிக்கண்ணை எனக்கு நீ பேர்த்தெடுத்து கொடுத்தாய். நெற்றிக்கண்ணை கொடுத்து விட்டேன் என்று ஆணவமாக பேசிக் கொண்டிருக்கிறாய். இதோ பார்த்தாயா பார்வதா, நீ என்னதான் எடுத்து கூறினாலும் சரி, எப்போது என்னுடைய படிக்கும் படியலுக்கும் சந்தேகப்பட்டு விட்டாயோ, இந்த உலகத்திலே சிவன்தான் பெரியது, சக்தி தான் பெரியது. நான் என்று நீ இல்லை, நான் என்று
நீங்களும் இல்லை. இந்த ஆண் என்று இந்த பெண்மை இல்லை, பெண்ணின்றி ஆணுமே இல்லை. பார்வதா சுவாமி, இதோ பார், என்னிடத்திலே வாக்குவாதமாக பேசிக் கொண்டிருக்கிறாயே, உனக்கு இட பாகத்தை கொடுத்திருக்கிறேன், அதை மறந்து நீ என்னிடத்திலே ஆணவமாக பேசிக் கொண்டிருக்கிறாய். இதோ பார், இந்த உலகத்திலே யாருமே சரி சிவ சக்தி என்று அழைக்கிறார்களா அல்லது சக்தி சிவம் என்று அழைக்கிறார்களா? சிவசக்தி என்று தானே என்னை முன்வைத்து, ஆணை முன்வைத்து, உன்னை பிறந்த பெண்ணை பின்வைத்து சிவசக்தி தான் அழைக்கிறார்கள். உன்னை முதலில் அழைக்கவில்லையே. சுவாமி, நீங்கள் சொல்வதும் சரிதான். இருந்தாலும் ஒரு தாயானவள் 10 மாதம் சுமந்த ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றாள். அந்த குழந்தை முதலில் அன்னை அம்மா என்று தான் அழைக்கின்றது தவிர அப்பா என்று அழைக்கவில்லையே. அப்போது பெண் தானே சக்தியான பெரியவள். பார்வதா, ஒரு தாயினுடைய கருவிலே இருந்து ஒரு பச்சை இளம் குழந்தையானது பிறந்தவுடனே தாய் தான் அம்மா என்று அழைக்கிறது. இருந்தாலும் தந்தையை பார்த்து அப்பா என்று அழைக்கவில்லை என்று கேட்கிறாயே. அப்படி உன்னுடைய அந்த தாயானவள் அம்மா என்ற ஸ்தானத்தை அடைந்தால் மட்டும் போதுமா? அதை ஈயறிவு கடிக்காமல் பாதுகாப்போடு தோல் மீது மார் மீது தூக்கி வளர்த்து ஆளாக்குபவன் இந்த தந்தை. அப்படி பார்க்கும்போது இந்த தந்தை தானே சிவந்தானே பெரியது. பர்வதா, நீ என்னதான் உழைத்தாலும் சரி, இந்த உலகத்திலே சக்திதான் பெரியது.